இவனுக்கு வணக்கம். இந்த காலகட்டமானது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தில் சனி பகவான் உள்ளதால் பங்குனி 1ஆம் தேதி வரை அவர் இருக்கிறார். அவ்வாறு இருக்கிற காலகட்டங்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இவர்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூளையில் அலர்ஜி ஏற்பட்டு மெண்டல் போல் இவர்கள் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவர்கள் அருகில் உள்ள அரசமரம் உள்ள பிள்ளையார் கோயிலில் வழிபடலாம், அல்லது சனியின் குருநாதரான பைரவரை வழிபடலாம், அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வரலாம், அல்லது தசரதன் சொன்ன வழிபாட்டு முறைகளை செய்து வரும் பொழுது நன்மைகள் கிடைக்கும். அல்லது நலதீர்த்தம் என்று நலதீர்த்தத்தில் நீராடி திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த திருநள்ளாறு சென்று பலர் வழிபடும் பொழுது அங்கு உடைக்கும் தேங்காயை வாங்கி செல்வது சிறப்பில்லை, கிரகம் கழிக்க வந்தோம், அதனால் இந்த தேங்காயை நாங்கள் எடுத்து செல்ல மாட்டோம் என்று சொல்வது மகா முட்டாள்தனம். ஏன்னா அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அந்த நீல கதிரானது குறைந்து எலும்பு பலகீனமடையும். அங்கு தேங்காய் உடைத்ததில் ஒரு சிறிதளவாவது அவர்கள் உண்டு வந்தால் அது மருந்தாக செயல்பட்டு உடல் ஆரோக்கியம் தேறி பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும். ஏனெனில் அந்த இடத்தில் சனி பகவானின் முழுமையான கதிர்வீச்சு பூரணமாக கிடைக்கக்கூடியதாகும். அதனால் அந்த வழிபாட்டை செய்பவர்கள் அதற்குரிய பொருள்களை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைத்து பல வகையில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே இந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கும் பொழுது இந்த ராசியில் சனி நிற்பதால் மட்டுமில்லை, கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சொந்த பெயரில் சொத்துக்கள் வைத்து கொண்டால் விரயமாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனெனில் இவர்களுக்கு இயற்கையாகவே இரக்க மனசுபாவம் கொண்டவர்கள். அதனால் இவர்கள் சொத்துக்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் சொத்துக்கள் திருமணமானவர்கள் அனைவரும் மனைவியின் பேரில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. திருமணமாகாதவர்களாக இருந்தால் தந்தை தாயின் பேரில் எழுதி வைப்பதை விட தந்தையின் பேரில் எழுதி வைப்பது வெகு சால சிறந்ததாகும். தாயை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டால் 2 பக்கம் பேசி உறவுகளுக்குள் பகையை ஏற்படுத்திவிட்டு மகள்களுக்கு சப்போர்ட் செய்து பல பிரச்சனைகளை வளர்த்து விடுவார். தந்தை என்றால் சமமாக பாவித்து அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யும்படி செய்து வைப்பார். அதனால் எதிலும் கவனம் இருப்பதே சிறப்பானதாகும். எனவே இவர்கள் அனைவருக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவையை தவிர மற்ற வகையில் எந்த விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது.